இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 2வது நாளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய முதல் நாளிலே நாம் தியானித்தோம், நாம் எவ்வாறு கர்த்தரை சேவிக்க வேண்டுமாம், பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த 2வது நாளிலும் கூட நாம் எப்படி ஆராதனை செய்ய வேண்டுமா, மகிழ்ச்சியோடு கூட நாம் ஆராதனை செய்ய வேண்டுமாம். சங்கீதம் 100ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு வாரமும் நம்முடைய ஆலயத்தில் இந்த சங்கீதத்தை சொல்லுவோம் இல்லையா. பாடலா பாடுவோம், இல்லைன்னா வாசிப்போம், முறையாக சொல்லுவோம். ஆனால் பாருங்க, கர்த்தருக்கு எப்படி ஆராதனை செய்ய வேண்டுமா, மகிழ்ச்சியோடு நாம் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டுமா. ஃபர்ஸ்ட் டே நம்ம என்ன பார்த்தோம், எப்படி இருக்கணுமா, முதல் நாளில் நம்ம எப்படி ஆராதனை செய்ய வேண்டுமா, பரிசுத்த அலங்காரத்தோடுன்னு பார்த்தோம் இல்லையா. அந்த பரிசுத்தம் என் வாழ்க்கையில் இருக்கான்னு சொல்லி நம்ம சிந்தித்தோம். இன்னைக்கு 2வது நாளில் நாம் மகிழ்ச்சியோடு நாம் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். ஒரு மனிதன் அவங்களோட வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருந்ததானால், மகிழ்ச்சியோடு இருந்தால், பொதுவாக நீங்கள் நம்மளை எடுத்துக்கோங்களேன், நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு வச்சுக்கோங்க, மனசில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோன்னு சொன்னால் நம்ம அறியாமலே ஏதோ ஒரு பாடலை முணுமுணுத்துட்டே இருப்போம், இப்படி ஹம் பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா. இல்லை வாய் விட்டு என்ன செய்யிட்டே இருப்போம், பாடிட்டே இருப்போம். உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி இருந்தால் மட்டுமே, உண்மையான ஒரு மகிழ்ச்சி இருந்தால் அவரை நாம் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் நாம் ஆராதிப்போம் இல்லையா. இது நம்ம நம்முடைய சரீர பிரகாரமான காரியங்களில் ஆனாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அந்த மகிழ்ச்சி இருக்குமானால் அவனை அறியாமல் ஒரு பாடலோ ஏதோ ஒரு மியூசிக் ஏதோ ஒன்று அவனை என்ன செய்து அப்படியே ஆட்கொள்கிறது. அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு அவன் ஏதேதோ செய்கிறான். அவர் ஆண்டவர் சொல்றாரு, நீ மகிழ்ச்சியோடு என்னை ஆராதின்னு சொல்றாரு. அப்போ நம்ம உள்ளத்துக்குள்ள அந்த மகிழ்ச்சி இருந்தால்தான் நம்ம அவரை மகிழ்ச்சியோடு ஆராதனையும் என்ன செய்ய முடியும் இல்லையா. பாருங்க, நம்ம 2 சாமுவேல்ல 6ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் வாசிக்கின்றோம். அந்த கர்த்தருடைய பெட்டி, அந்த உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோம் என்கிற அவனுடைய வீட்டில் இருந்தோடனே ஆண்டவர் அவன் வீடை ரொம்ப ஆசீர்வதிச்சாரு. அப்போ அந்த ஆசீர்வாதத்தை பார்த்த உடனே தாவீது, அப்போ ஓபேத் ஏதோமே கர்த்தர் இப்படி ஆசீர்வதித்திருக்கிறாரே, அப்போ அந்த பெட்டி நம்ம கொண்டு வந்துடும், நம்முடைய இடங்கள் கொண்டு வந்துரும்னு சொல்லி தாவீது ராஜா ஆசைப்படுகிறார். அப்போ அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துட்டு வரும்போது அவருக்கு உள்ளத்தில் இருந்த மகிழ்ச்சி அவரால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. அவர் தான் ராஜா என்கிறதை கூட மறந்து அப்படியே அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக அவர் ஆடி பாடி நடனமாடி ஆண்டவரை அதிகமாய் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை துதித்து கொண்டே வந்தார் என்று சொல்லி நாம் அந்த புத்தகத்திலே வாசிக்கலாம். பாருங்க, நம்ம எத்தனை முறை அப்படி ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் அந்த மகிழ்ச்சியோடு நம்ம எத்தனை முறை நம்ம அவரை ஆராதித்திருக்கிறோம். நம்ம ஒரே ஒரு முறை இந்த குருத்தோலை பவனியோட நம்ம நினைச்சோம், எல்லா இடமும் அப்படி ஒரு ரவுண்டு அப்படி பனகுடி ஊரில் அப்படி நாங்கள் சுற்றி வருவோம். அப்போ நிறைய பேர் கையை பார்த்து அந்த குருத்தோலை பிடிக்கிறதுக்கு கூட என்ன செய்திருப்பாங்க, வெட்கப்படுவாங்க. ஏன், அவ்வளவு அவங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது, இந்த குருத்தோலை பிடிச்சிட்டு ரோட்டு வழியே நடந்து போகணுமே அப்படின்னு சொல்லி. பாருங்கள், இன்னும் சில காரியங்களில் வேதாகமத்தை சுமந்து செல்வது சிலருக்கு கஷ்டமாக இருக்கும், ஐயோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாருங்கள், நமக்கு உள்ளத்திலே நம்முடைய மகிழ்ச்சி, ஆண்டவரை நான் சுமந்து செல்லுகிறேன் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி நமக்கு இருக்கும்னு சொன்னால், அந்த மகிழ்ச்சியை நாம் வெளிப்படுத்தும் போது நிச்சயமாக நாம் அவருக்கு அந்த மகிழ்ச்சியோடு கூட நாம் ஆராதனை செய்யும்போது ஆண்டவர் அதில் மிகவும் பிரியப்படுகின்றார். இந்த தாவீது ராஜா அவ்வளவு மகிழ்வோடு அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஆடி பாடி அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக அவருக்கு ஆராதனை செய்து கொண்டே அவர் வரும் பொழுது அவருடைய மனைவியாகிய மீகாள் அதை பார்க்கிறார். அவளுக்கு ரொம்ப மனசுக்குள்ளச்சு, என்ன இப்படி நம்முடைய புருஷன் ஒரு ராஜா என்பதை கூட மறந்து போய் இப்படி தன்னுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி வச்சுட்டு ஒரே ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் அறையில் மாட்டிட்டு இப்படி ஒரு ராஜா அலைகிறாருன்னு சொல்லி தன்னுடைய இருதயத்திலே தாவீதை அவமதிக்கிறாள். அது ஆண்டவர் அதையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். மீகாளையும் பார்க்கிறாரு, அந்த தாவீது ராஜாவையும் பார்க்கிறார் இல்லையா. தாவீது என் மகன் எவ்வளவு உள்ளத்தில் எவ்வளவு மகிழ்ச்சியோடு என்னை ஆராதிக்கிறான்னு சொல்லி, அதே நேரத்தில் அவருடைய மனைவி
அவருடைய உள்ளத்துல என்ன நினைக்கிறார், இப்படி தாவீதை அவமதிக்கிறாள் என்று சொல்லி ஆண்டவர் பார்வையில் விசனமா இருந்ததுனாலே பாருங்க, அவளுக்கு மீகாளுக்கு கடைசி வரையிலும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்து அவள் வேதனைப்படுவதை காண்கிறோம் இல்லையா? பாருங்க, நம்முடைய உள்ளத்திலிருந்து அந்த மகிழ்ச்சியோடு நாம் அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். நம்முடைய மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம சோதித்து பார்ப்போம். ஆலய ஆராதனைக்கு போகணும்னு சொன்னால் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குதா நமக்கு? அப்போ மகிழ்ச்சி இருந்தால் அவ்வளவு ஆராதனையிலும் அவ்வளோ மகிழ்ச்சியோடு இருப்போம். இன்றைக்கி நம்முடைய மகிழ்ச்சி எதில் இருக்கிறது? உல்லாசமான காரியங்களில் மகிழ்ச்சி இருக்கிறதா? டிவி சீரியல்களில், திரைப்படங்களில், களியாட்டுகளில், வீண் பேச்சில், இன்னும் மற்றவர்களை குறை சொல்கிறதுல, இப்படியே நம்முடைய பொழுதை போக்குறோமே, அதிலே நமக்கு மகிழ்ச்சி இருக்கிறதா? இன்றைக்கி நம்ம யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, இந்த காரியங்களில், உலக பிரகாரமான காரியங்களிலே என்னுடைய மகிழ்ச்சி இருக்கிறதா? அல்லாண்டா வேதம் சொல்லுகிறபடி மகிழ்ச்சியோடே அவருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த உமக்கு ஆராதனை செய்யும் போது நான் மகிழ்ச்சியோடு நான் ஆராதனை செய்கின்றேனா? நம்முடைய ஆராதனை நேரங்கள்லாம் எப்படி இருக்கிறது? ஏதோ ஒரு வாரத்துல ஒரு நாள் நான் ஆராதனைக்கு போக வேண்டுமே அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தின் பேர்ல நம்ம போறோமா? அல்லது மன மகிழ்ச்சியோடு எப்போ டைம் ஆகும், எப்போ 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 நான் ஆராதனைக்கு போகலாங்கிற ஒரு மகிழ்ச்சி நம்முடைய உள்ளத்துல இருக்கிறதா? மன மகிழ்ச்சியோடு நாம் ஆராதனை வேளையிலே நாம் கலந்து கொள்கிறோமா? கர்த்தர் சொல்லுகிறார், ஏன் சந்நிதிக்கு வரும்போது நீ மகிழ்ச்சியோடு வா மகளே, மகிழ்ச்சியோடு வா மகனே என்று சொல்லி வேதம் கூறுகிறது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்லி கூட நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? பாருங்க, அப்போ நமக்கு பலன் வேணும் பலன் வேணும்னு கேட்கிறோமே, நம்ம கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்தோம் என்று சொன்னால், மகிழ்ச்சியோடு அவரை ஆராதனை செய்வோம் என்று சொன்னால், அதுவே நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பெரிய பலன். ஆகவே பலனற்ற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது, அவரை மகிழ்ச்சியோடு நாம் ஆராதனை செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த பலனையும் கூட நாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த பலன் நமக்கு கிடைக்க வேண்டுமா? மகிழ்ச்சியோடு இருப்போம், மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்வோம். அந்த மகிழ்ச்சியோடு கூட நாம் ஆராதனை செய்யும் போது அவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கின்றார். நாம் மகிழ்ச்சியோடு ஆராதிப்போமா? நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே, நான் ஆலய ஆராதனைக்கு போகும்போது நான் மகிழ்ச்சியோடு நான் உண்மை ஆண்டவரே உங்களுடைய ஆலயத்திலே வந்து உண்மை தொழுது கொள்வேன், உண்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி நாம் ஆண்டு உள்ளத்திலே ஒரு தீர்மானம் எடுப்போம். சண்டேலாம் வந்து எனக்கு எப்படா சீக்கிரம் 8:30னா நான் ஆலயத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். அந்த ஃபர்ஸ்ட் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கோயிலுக்கு போயிடணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். கர்த்தர் இத்தனை நாட்களும் இத்தனை வருடங்களும் அப்படி போகும்படி ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். நான் ஆலயத்தில் சீக்கிரமே போய் அந்த பலிபீடத்தில் நின்று கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு காரியம். அப்போ ஆண்டவர் இதுவரைக்கும் ஏசப்பா எந்த பலவீனங்களும் என்னை தாக்கிறாதபடி நான் எந்த சண்டே ஏதோ எப்படியும் ஆலய ஆராதனை அட்டன் பண்ணிடணும்னு சொல்லி நான் விரும்புவேன். அதேமாரி ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார். மகிழ்ச்சியோடு நான் ஓடி போயிடுவேன் ஆலயத்திற்கு. சங்கீதக்காரன் சொல்லுவேன், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோன்னு சொன்னோடனே அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சான். இன்றைக்கி நமக்கு அப்படி மகிழ்ச்சி இருக்கிறதா? இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து களியாட்டுக்காக நம்ம இல்லை தேட்டருக்கு கூப்பிடும்போது நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். அவருடைய ஆலய ஆராதனை மகிழ்ச்சியோடு இருக்கிறோமா என்று சொல்லி நம்ம கண்களை மூடி நாம் ஒரு நிமிடம் ஜெபிப்போம். இரக்கம் கிருபை நிறைந்த ஆண்டவரே, மகிழ்ச்சியோடு நாங்கள் உம்மை ஆராதிக்க ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்லியிருக்கீங்கப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மை மகிழ்ச்சியோடு ஆராதிக்கும் போது, உமக்குள் நாங்கள் மகிழ்ந்திருக்கும் பொழுது அதே எங்களுடைய பலன் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம்ப்பா. நாங்கள் உம்மை மகிழ்ச்சியோடு ஆராதித்து ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்தில் உள்ள எல்லா பாரங்களையும் கவலைகளையும் ஆண்டவரே எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் இறக்கி வைத்து விட்டு நாங்கள் உம்மை சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு உம்மை ஆராதிக்க நீங்கள் எங்களுக்கு பலன் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒருவேளை இதுவரைக்கும் நாங்கள் மகிழ்ச்சியோடு உம்மை ஆராதிக்காமல் வேதனையோடும் கஷ்டத்தோடும் ஏதோ கடமைக்காக நாங்கள் உம்மை ஆராதித்திருந்தால் எங்களை தயவாக மன்னிங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து நாங்கள் மகிழ்ச்சியோடு உம்மை ஆராதிக்க, மனமகிழ்ச்சியோடு ஆராதிக்க, சந்தோஷத்தோடு உம்மை ஆராதிக்க எங்களை பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே செய்ய போற அன்புக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.